அதைத் தொடர்ந்து நீங்க நடிச்ச படங்கள்ல கோடம்பாக்கம் ஒரு முக்கியமான படமா உங்களுக்கு? ஆமாம் சார். கோடம்பாக்கம் வந்து அந்த படம் ஏன் வந்து எனக்கு அது நான் பண்ணேன்னா, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஓட வாழ்க்கை ஒரு காமிக்கிற ஒரு படம். அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏன்னா அப்பலாம் இது இல்ல. சோசியல் மீடியா இல்ல. ம். அப்பலாம் கரெக்ட். வந்து ஃபிலிம் தான். இட்ஸ் நாட் அவங்களுடைய டிஜிட்டல். பிரச்சனைகள் அவ்வளவா வெளியில டிஜிட்டல். தெரியாது. ஒவ்வொரு படம் ரிலீஸ் பண்றதுக்கு ஒரு படம் வந்து ப்ரொடியூசர் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. சினிமாக்குள்ளேயே இருந்துட்டு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் பத்தி சொல்லக்கூடிய ஒரு ஒரு நல்ல ஒரு கன்டென்ட்டா எனக்கு தோணுச்சு. ஐ திங்க் இட் இட் வாஸ் எ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் அன் அசிஸ்டன்ட் டைரக்டர் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஒரு படத்த கொண்டு வரப்போ. ப்ரொடியூசர் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஸோ எனக்கு அந்த டைம்ல வந்து ஓகே சரி பண்ணலாம் அப்படிங்கிற மாரி ஒரு விஷயம் தோணுச்சு. ஸோ அதனால தான் வந்து அந்த படம் வந்து பண்ணோம். அந்த படத்துல நடந்த மாரி தான் அந்த படத்துக்கும் நடந்தது ரிலீஸ் அப்பலாம். அப்படியா? ஆமா சார். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து தே ஓ! ரிலீஸ் த ஃபிலிம். ஓ! தேர்ஸ் எ லாட் ஆஃப் ஆல்மோஸ்ட் ரியல் ஸ்டோரி ஆயிடுச்சு. ரியல் ஸ்டோரி ஆயிருச்சு. ம். பட் இட் வாஸ் குட். மேபி கமர்ஷியலா வந்து இட் வாஸ் நாட் அ ஹியூஜ் ஹிட். பட் அதில சாங்ஸ் வந்து ரீச் தெரிந்த ஆன படமா இருந்தது. தெரிஞ்ச எல்லாருக்கும் படம். தெரிந்த இப்போ படம். வரைக்கும் அந்த சாங் வந்து இட் இஸ் ஆன் த பிளேலிஸ்ட் ஆஃப் ஆல் த சேனல்ஸ். ஸோ ஒரு விதத்தில ஒரு படம் வந்து இட் ஹஸ் கிளிக்ட்.